இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 36, மெய் உணர்தல். குறள் எண் 356. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், மற்று ஈண்டு வாரா நெறி. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், மற்று ஈண்டு வாரா நெறி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அம்மக்கட்பிறப்பின் கண்ணே உபதேச மொழிகளை அனுபவமுடைய தேசிகர்பால் கேட்டு அதனால் மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டு இப்பிறப்பின்கண் வாராத நெறியை எய்துவர் என்கிறார். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது இப்போ மக்கட்பேர் பிறந்தவுடனேயே நல்ல ஒரு சான்றோரிடம் அவர் உபதேச மொழிகளை பேசி அதனால் மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பின்கண் வாராத நெறியை எய்துவர் என்கிறார். அந்த மீண்டும் இந்த உலகில் பிறப்பது துன்பம் விளைவிக்கும் என்கிறார். அதாவது அறிவு விளக்கம் பெறுவது கல்வியால் தான். கல்விதான் அறிவு விளக்கம் பெற வைக்கிறது. அந்த அறிவு விளக்கம்தான் மெய் உணர்வை வரவழைக்கிறது நமக்கு. அப்போ அந்த மெய் உணர்வு வந்துவிட்டாலே ஒருவன் கல்வி கற்றும் எண்ணி பார்க்க தெரிந்தும் உண்மையை கண்டு தெளியவில்லை என்றால் அவனுக்கு அறிவு என்று ஒன்று அமைந்திருந்தும் பயன் இல்லை என்கிறார். அதாவது கற்க வேண்டியவைகளை கசடர கற்று இவ்வுலகத்தில் மெய்ப்பொருள் எது என்பதை உணர்ந்தவர்கள் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து துன்பம் பட நினைக்க மாட்டார்கள். துன்பமான உலக வாழ்க்கையில் மீண்டும் சேராத நெறியையே விரும்புவார். கல்வி நாம் கற்கிறோமோ அது அறிவை பெறுவதற்காக தான் கல்வி கற்கிறோம். அப்படி கல்வி கற்றதனால்தான் மெய்ப்பொருளை உணர முடியும். அப்படி மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மீண்டும் துன்பப் பிறவிக்கு செல்ல மாட்டார்கள். இதுதாங்க எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அப்படி கல்வி கற்றும் அறிவு பெறாதவர்களை நாம் என்ன சொல்வது? அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா அவர் அதாவது இந்த இதுக்கு போகிறாங்கல்ல, துறவரம்பு போகிறாங்கல்ல, அப்போவே அது சொல்லிட்டாரு. அது அடுத்த அதிகாரம் மெய்ப்பொருள் காண்பது அறிவது, மெய் உணர்தல்னு ஒரு குறளை சொல்கிறார். அப்படின்னு மெய் உணர்தல் என்ற ஒரு குறளை அவர் உணர்த்துகிறார். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினந்தோறும் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த புத்தகத்தை மட்டும், அதாவது நீங்கள் எல்லா புத்தகங்களையும் படிப்பதை விட நம்ம மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் மூவா இருக்கார்ல, மு வரதராசனார், அவருடைய புத்தகத்தை வாங்குங்கள். அது உங்களுக்கு எளிதாக புரியும் என்பதால் அதனுடைய விளக்கம் இருக்குல்ல, குறள் எல்லாம் ஒன்று தான், யாரையும் செஞ்ச முடியாது. அந்த விளக்கம் உங்களுக்கு எளிதாக புரியும். அதனால் அதை வாங்கி நீங்கள் அதை படித்து ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு பொழிப்புரையை படியுங்க. மனப்பாடம் பண்ணி சொல்கிறது அது நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். அப்படி மனப்பாடம் பண்ணி சொன்னால் அது 20,000 என்னமோ கொடுக்குறாங்க. சென்னையில் தமிழ் ஆராய்ச்சி நிலையத்தில். அதையும் செய்யுங்க, அதுவும் உங்கள் பிரியம். ஆனால் தினந்தோறும் ஒரு குறளை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அது மாற்றமே கிடையாது. ஏன்னா இளமையில் கல்லுன்னு தான் ஔவையார் சொல்லியிருக்காரு. இளமையில் கல், அதைத்தான் சொல்லுவேன், அதைத்தான் வலியுறுத்துகிறேன் நானுமே. தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். அது மாதிரி அடுத்தவன் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்தால் கூட
பள்ளி வாழ்க்கையிலே சரி, ஒரு தவறு நம்ம நினைத்து விட்டால் அந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடார். அப்போ என்ன செய்யுங்கன்னா சண்டையே உங்களுக்கு வராதுங்க. மாணவர்களுக்குள்ள சண்டை தான் நிறையா இருக்குது. அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்களே என்ன ஒதுக்கிட்டு போயிடுவீங்க. அவனுக்கு நல்லது செஞ்சுட்டு என்னமோ தேவன் நல்லது அவனை செஞ்சுட்டு அப்படி போயிட்டே இருப்பீங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. இப்போ எனக்குமே என்ன நினைக்கிறீங்க, எனக்குமே நான் இந்த திருக்குறளை சொல்கிறதுலே சில பேர் என்ன சொல்கிறான், எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இந்த திருக்குறள் எது தேவை அப்படின்னு கேட்குறான். அவன் என்னென்னா அவன் எதுக்காக கேட்குறான்னு எனக்கும் தெரியல. திருக்குறளை எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். பாருங்கள், ஒரு மாணவர்களுக்கு அறிவுரையை நான் சொல்கிறத ஆனால் எல்லோரும் மற்றவங்களாம் இல்லை, எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய பேரனுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர் என்னுடைய பேரனுக்கு அப்படியே கொடுத்துருவேன். இன்னும் ஒரு நண்பர்கள் இருக்காங்க, அவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு கொடுத்துருவேன். அவர் கொஞ்சம் வயசு, நீங்கள் சொல்லக்கூடியது அப்படியே என்னென்னு கேட்கணும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அவன் வாழ்க்கையில் இருந்து ஆரம்பத்திலிருந்தே அப்படி வந்திருப்பாங்க, அவனை திருத்த முடியாதுங்க. அது வாழ்க்கையிலே அனுபவத்தில் ஆரம்பத்திலிருந்தே அப்படியே வந்திருப்பான். தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்துடக்கூடிய அவனை எது செய்ய முடியும்? சிந்திச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடுங்கள். இப்போவே இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வளர்ந்து விடும். நாம் யாரோடும் தகராறு பண்ண வேண்டாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, முடிஞ்சால் நன்மையை செய்ய வேண்டும், இல்லைனா வேண்டாம் என்ற எண்ணம் உங்களுக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டுவிடும். இது இயேசுநாதர் சொன்னதுங்க. ஒரு கன்னத்தை காமிச்சால் மறுகன்னத்தை என இது அறா அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொன்னார். அதுதான் இவர் எளிமையாக விளக்கியிருக்காரு. அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடார். அதனால் தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.